கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவை ஏன் தேவ ஆட்டுக்குட்டியும் கூப்பிடுறோம் தெரியுமா? ரொம்ப வருஷம் முன்னாடி எகிப்துல தேவன் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து அதோட ரத்தத்தை அவங்க வீட்டோட நிலைக்கால்கள்ல பூசி அன்னைக்கு ராத்திரியே அந்த ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. ராத்திரி நேரத்துல சங்கார தூதன் வந்து எகிப்தியர் வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தையும் சாகடிச்சப்போ யார் யார் வீட்டுல எல்லாம் இந்த ரத்தம் இருந்துச்சோ அந்த வீடுகளை மட்டும் கடந்து போனாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு புரோட்டோடைப். ஆனா மெய்யான ஆட்டுக்குட்டி நம்ம இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு பஸ்கா பண்டிகை அப்போ இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் நம்மள பாவ அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கொடுக்குது. புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சாட்சி கொடுக்கிறாரு. நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு இருக்கு. அதனாலதான் எல்லா பாவங்களுக்கும் மனிதர்கள் பலவிதமான விலங்குகளை பலியிட்டு கொண்டே வந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவனே பலியா மாறினதுனால இதுதான் நம்மளுக்கு கடைசி பலியா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பலியை நினைவு கூறுற வண்ணமா அவருடைய திருவிருந்துல நம்ம பங்கேற்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன்.